திமுக வந்து 39க்கு 39 கிடைக்கும்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கலைங்க. அது சாத்தியம் இல்ல. என்ன காரணம்னா, இப்போ வந்து பாக்கெட் பேஸ்டா நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு. கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. இப்போ 3% டிஃபரன்ஸ நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40,000 50,000 ஓட்டு வந்துரும் மக்களவைக்கு. அது பெரிய ஓட்டா தெரியும். சட்டமன்ற தொகுதியில அது குறைஞ்ச ஓட்டா தெரியும். அப்போ எல்லா கட்சியும் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கிறது. இது வந்து பிஜேபியோட ரொம்ப கிளவரான மூவ். காங்கிரஸ் கட்சி அது தத்தி. இந்த மாதிரி மூவ் எல்லாம் எடுக்கவே எடுக்காது. இல்ல பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு சாய்ஸ் தான் ஏஆர்பி. அப்ப பிக்கு ஓட்டு இல்ல ஏக்கு ஓட்டு. இப்படியான சாய்ஸ் வந்தா கொஞ்சம் நிலைமை மாறும். தமிழ்நாட்டுக்குள்ளே கோயம்புத்தூர்காரன் வேற மாதிரி நினைப்பான், திருநெல்வேலிக்காரன் வேற மாதிரி நினைப்பான். தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசமும் மைல் சப்பாட். யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைப்பாங்க. இங்க சனாதன எதிர்ப்பாங்க, அங்க சனாதன ஆதரவுப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா ஆல் இந்தியா லெவல்ல வந்து ட்ரெண்ட் எப்படி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க? எப்படி சாத்தியம்? இந்த இடத்துல இந்த சர்வேக்கு வந்து சரியா வரதில்லைங்கிறதா எங்க எப்ப இது சரியா வரும் தெரியுமா? அதிமுக, பாமக, கமலஹாசன் கட்சி, சீமான் கட்சி, அப்புறம் வந்து தேமுதிக இஸ்லாமிய அதை சேர்றான்னு வைங்க. கொடுத்தா போயிடுவாரு. அப்ப அந்த அணியோட வலிமை ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்கள் நம்மோடு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு பஞ்சம், பரபரப்பு, தேர்தல் கணக்குக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஜனவரி இறுதி வாரத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 4க்குள்ள கூட்டணி கணக்குகள் ஃபைனலைஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்ன பட்சத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இழுபறி தான் தொடர்ந்துட்டு இருக்கான்ற ஒரு குழப்பம் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துது சார். எதனால இன்னும் திமுக கூட்டணி வந்து இறுதி செய்யாமே இருக்கிறாங்க? யாராவது ஒரு புது கட்சிகளுக்காக இன்னும் திமுக ஏதாவது ஒரு வெயிட்டிங் இருக்கா? திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2-3 தேர்தல்களாக இதே கூட்டணி தான். அதை தாண்டிய கூட்டணிக்கு அங்க இடமும் இல்லை. மொத்தம் 40 தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்தா காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி பார்த்தாலும் 10, 9, 10 கொடுத்தாலும் பிற கட்சிகளுக்கு திமுக எப்படினாலும் 20, 23, 25 தொகுதிகளில் கூட போட்டியிட வாய்ப்பு உண்டு. எனவே பிற கட்சிகளுக்காக காத்திருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தொகுதி பங்கீடு எப்போதுமே சிக்கல். என்ன காரணம் என்றால் ஒரே தொகுதியை வந்து எல்லோரும் கேட்பார்கள். கூட்டணி கட்சிகள் எல்லோருமே கேட்பார்கள். அதுல வந்து ஒரு சமரச தீர்வு எட்டப்பட வேண்டும். கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது, தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை. இப்படித்தான் நாம் அதை பார்க்கிறோம். இல்ல, ஏதோ ஒரு குழப்பம் அங்க நீடிச்சிட்டு இருக்க மாதிரி தானே சார் வெளியில தெரியுது. பார்த்தீங்கன்னா விசிகா கேட்ட தொகுதிகள் ஒரே தொகுதிகள் தான் ஒரு ஒரு பொது தொகுதியை டார்கெட் பண்ற மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. இல்ல திமுக ஃபைனல் பண்ணா அவங்க மனசு வச்சு எப்படி ஃபைனல் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணாம ஒரு டிலே ஒண்ணு நடந்துட்டு இருக்குல்ல சார்? எனக்கு என்னமோ இது எந்த தாமதமாவும் தெரியல. ஏன்னா போன தேர்தலை வச்சுதான் நான் பாக்குறேன். 2019 தேர்தல். இல்ல கூட்டணி அதே 2019 தேர்தல் அதே கூட்டணி தான். ஆனா அவங்களும் ஃபைனலைஸ் ஆகியிருக்கணுமே. அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4க்குள் எங்கள் கூட்டணி முடிவு செய்து விடப்படும் அப்படின்றது ஒரு அறிவிப்பே வெளியான மாதிரி தான் இருந்தது. ஆனா இது வரைக்கும் காலம் போயிட்டே இருக்கு, இன்னும் வரல. எதுக்காக அவங்க வெயிட் பண்றாங்கன்றது ஒரு சந்தேகமாவே இருக்கு. கூட்டணி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. தொகுதி பங்கீடு தானே முடிவு செய்யப்படாது. இந்த கூட்டணியில இதை தாண்டி ஒரே ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு, கமலஹாசன் கட்சிக்கு. ஆனா எத்தனை தொகுதிங்கிறதுல அதுல குழப்பம் இருக்கு. மற்றபடி வந்து காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ அதே பொசிஷன்ல தான் அப்படியே தான் இருக்கிறாங்க. என்ன தொகுதி அதுல குழப்பம் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பொது தொகுதியில போட்டியிடணும்னு விரும்புறது அதுல குழப்பம் இருக்கும். அது எப்போதுமே எல்லா கூட்டணியிலும் இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியை எல்லாரும் விரும்புவாங்க இயல்பாக. அப்போ வந்து அது ஒரு சமரச தீர்வு தான். இன்னும் சொல்ல போனால் 67 அண்ணா கூட்டணியில மாப்போசியும் அதுல அங்கம் வகிக்கிறாரு. அவர் தமிழ் தேசியம். நாம் தமிழர் சீப ஆயத்தனாரும் அங்கம் வகிக்கிறாரு. அவரும் கிட்டத்தட்ட தமிழ் தான். 2 பேருமே ஒரே தொகுதிக்கு தான் கேட்டாங்க. அப்போ காம்ப்ரமைஸ் எப்படி பண்ணாருன்னா அண்ணா, மாப்போசிக்கு இந்த தொகுதி, அதுக்கு வந்து ஈடாக மேலவை தலைவர் பதவி. சீபா ஐயா அவர்களுக்கு இந்த தொகுதி, ஈடாக வந்து சபாநாயகர் பதவி. இப்படியான ஒரு காம்ப்ரமைஸ் வந்து நடக்கும். எல்லா தொகுதி பங்கீடுலயும் அப்படிதான். எத்தனையோ தொகுதி பங்கீடுகள்ல நான் உடன் இருந்து இதை பார்த்திருக்கிறேன். மக்களவையில என்ன பிரச்சனைன்னா அப்படி காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வேற பதவி கொடுக்க முடியாது. சட்டமன்றத்துல நீங்க கொஞ்சம் எளிதா காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். மக்களவை பாராளுமன்ற தேர்தல்ல மக்களவை தேர்தல்ல அப்படியான காம்ப்ரமைஸ் பாசிபிள் கிடையாது. எனவே இந்த தொகுதியை கேட்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சிகளும் அடம் பிடிக்கும். 2014 ஜெயலலிதாவே இதுல சலிச்சு போய் தான் கூட்டணியே வேணாங்கிற முடிவுக்கு போனாங்க. இந்த நிர்பந்தங்களுக்கு சலிச்சு போய் தான். கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் கொடுக்கும். அதுல எப்போதுமே நீங்க மாற்று கருத்தை வைக்க முடியாது. அதை குழப்பம்னு வர்ணிக்க முடியாது.
சரி, சரி. இப்ப காங்கிரஸ் வந்து உடன்பட்டு இருக்கா சார்? அந்த கூட்டணி வந்து காங்கிரஸ் உடன்பட்டு இருக்கா? இல்ல வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா சார்? இல்ல திமுக வெளியில காங்கிரஸை வர்றதுக்கான எப்படி கழட்டி விடலாம் அப்படின்ற ஒரு தோல்வியில இருக்க மாதிரி தெரியுது. அதனால தான் 5ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அதுல. அது எப்போதுமே குறைவா தான் ஸ்டார்ட் பண்றது. இப்போ இல்ல போன பிரேமலதா தடவை பாத்தீங்கன்னா 14 10 சீட் குடுத்தாங்க பாண்டிச்சேரி உள்பட. இப்ப கடைசியில அவங்களுக்கே தானே 5 கடைசியில தான் அப்படின்னும்போது இல்ல. அதாவது பிரேமலதா 14 கேக்குறாங்க. எந்த கூட்டணியாவது சாத்தியமா? ஆனா ஏதோ ஒரு கூட்டணிக்கு அவங்க போய் தானே ஆகணும். தனியா போட்டி போடுவா என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப 14 கேட்கிறவங்க கடைசியில 2க்கோ 3க்கோ ஒத்துக்க போறாங்க. இப்ப ஆரம்பத்துல அதிகமா கேட்கறது என்பது இயல்பு. கூட்டணி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அது மேகங்கள் கூடி மழை பொழிவது அல்ல. காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. கூட்டணியில வந்து கொள்கையெல்லாம் எப்பவுமே கிடையாது. தொகுதி பங்கீடு மட்டும்தான். இந்த தொகுதியில இன்னார். கலைஞர் காலத்துல ஒரு ஃபார்முலா உண்டு. 5 சட்டமன்ற தொகுதிகள்ல வெற்றி பெற முடிஞ்சால், அது ஒரு தொகுதிய வந்து கூட்டணி கட்சிக்கு விட்டுக் குடுக்கலாம். அந்த 6 சட்டமன்ற தொகுதி நீங்க எடுத்தீங்கன்னா, 5ல ஜெயிக்கணும் கூட்டணி கட்சி ஓட்ட வச்சு. 1 வந்து விட்டுக் குடுக்கலாம். இதான் மேஜர் பார்ட்னருக்கும், மைனர் பார்ட்னருக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். மறைமுக ஒப்பந்தம், எழுதப்படாத ஒப்பந்தம். மக்களவைத் தேர்தல்ல கொஞ்சம் விஸ்தரிச்சுக்குவாங்க. ஏன்னா, தேசிய கட்சி இருக்கும். அதுக்கு வந்து கூடுதலா இடம் குடுக்கலாம். மாநில கட்சிகளுக்கு கொஞ்சம் குறைவாக இடம் குடுக்கலாம். ஆனா எல்லா கட்சியுமே அதிகமா தான் எதிர்பார்ப்பாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன கம்பல்ஷன்? அவங்களுக்கு வந்து ஒரு சின்னம், கட்சிக்கான அங்கீகாரம் தேவை. பாமகவுக்குமே அதே கம்பல்ஷன் தான். அதிமுக கூட்டணிக்கு போனா, அவங்க கட்சியோட சின்னத்துக்கு இதான் லாஸ்ட் வாய்ப்பு. தேமுதிகவுக்கும் அதே கம்பல்ஷன் இருக்கு. அவங்களுக்கும் இதான் லாஸ்ட் வாய்ப்பு முரசு சின்னத்துக்கு. அப்போ கூடுதலான இடங்கள் என்னன்னா ஓட்டு சதவீதம் கூடும். தேர்தல் கமிஷன் நிபந்தனையை வந்து ஓரளவுக்கு பூர்த்தி செய்யலாம். இந்த கணக்க வச்சுதான் எல்லாருமே மூவ் பண்றது. எனவே இது எப்போ உண்மையிலே இது சரியா வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிப்புக்கு கொஞ்சம் முன்னதா தான். தேர்தல் தேதி அறிவிப்பு அநேகமா பிப்ரவரி கடைசி வாரம் இல்லைன்னா மார்ச் முதல் வாரம். ஆக இன்னமும் ஒரு 10, 15 நாளைக்கு இது இந்த நிலைமையில தான் இது இருக்கும். திமுக கூட்டணி முதல்ல வந்து வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்குவோம். உத்தரப்பிரதேசம் என்னாச்சு? சமாஜ்வாதி அவங்க பாட்டுக்கு ஒரு லிஸ்ட்ட போட்டாங்க. அவங்க லிஸ்ட். ஆனா அது வந்து தமிழ்நாட்டுல நம்ம அப்படி செய்யறது இல்ல. தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் பேசி கீசி முடிவு பண்ணி என்டையர் கூட்டணி சார்பாக ஒரு லிஸ்ட் போடுவாங்க. உத்தரப்பிரதேசம் இப்ப அஸ்ஸாம்ல ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்களே தனியா ஒரு லிஸ்ட் போட்டுறாங்க. 3 தொகுதி. இது எங்க 3 தொகுதின்னு. அதெல்லாம் ஃபெயிலியர்ல தான் முடியும். கூட்டணி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துல என்ன பேரத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும், அது கூட்டணி அறிவிக்கப்பட்டு தொகுதி பங்கீடு அறிவிக்கப்படும் போது எல்லாம் ஸ்மூத்தா இருக்கணும். பொதுவாக தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டணிகள் திமுக, அதிமுக 2மே அந்த ஸ்மூத்னஸ கடைபிடிக்கும். சார் பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ஸ் நவ்வும், இந்தியா டுடேவும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ தேசிய அளவுல பிஜேபி வந்து 300க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும். தமிழகத்துல திமுக தான் இங்க வலுவான இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் வந்து 59%க்கும் மிகாமலிங்களோட ஓட்டிங் போலிங் திமுக பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காரு. 2வது அடியா பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க 20%. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது சாத்தியமா? இது கருத்து கணிப்பு சாத்தியப்பட்டதா இது போலிங் முறை? திமுக வந்து 39க்கு 39 கிடைக்கும்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கலைங்க. அது சாத்தியம் இல்ல. என்ன காரணம்னா, இப்ப வந்து பாக்கெட் பேஸ்டா நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு. கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. எந்த இடத்துல இருந்து வர்ற ஓட்டு வங்கி? அதிமுக ஓட்டர் யாருன்னா, தீவிர எம்ஜிஆர் பக்தர், ஜெயலலிதா பற்றாளர், திமுக எதிர்ப்பாளர். இதான் அதிமுக ஒரு ஓட்டரோட கிராஸ் செக்ஷன் குறுக்கு வெட்டு தோற்றம் இதுதான். அப்போ போன தடவை அவங்க சட்டமன்ற தேர்தல்ல 60 தொகுதிக்கு மேல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. 60 நீங்க 6ஆல வகுத்தீங்கன்னா 10 பாராளுமன்ற தொகுதிக்கு ஈக்குவல் அது. 10 கிடைக்கிறதுக்கு வழி இல்ல. பாமக அதுல சேர்ந்தா பாமகவுக்கு வந்து அதே பகுதியில செல்வாக்கு இருக்குல்ல. அது தருமபுரியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்குமான பகுதியில பாமகவுக்குன்னு தனியான ஓட்டு வங்கி 16% இருக்கு. அப்போ அதிமுகவுக்கு ஏற்கனவே ஒரு ஓட்டு வங்கி அது கிட்டத்தட்ட 30% இருக்கு. 2 சேர்த்தா 46. திமுகவோட அதிகமா வந்துருவாங்க. எனவே இந்த ஒட்டுமொத்த ஜெனரலான இத்தனை சதவீதம் அதை அப்படியே சீட்டா மாத்துற இது வந்து எப்போதுமே சரியா வரதில்லை. ஏனென்றால் களத்துல வந்து நேரடியாக போய் கள உணர்வுகளை பிரதிபலிக்கிற கருத்து கணிப்புகள் சரியா வரும். இது வந்து கன்சியூமர் கருத்து கணிப்பு தான். அதாவது பாதி நிறுவனம் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனம் தான். அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு கொஸ்டினர் வச்சுட்டு இந்தியா முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அது நிச்சயமா சரியாக வராது. ஓரளவுக்கு தோராயமா வேணா சொல்லலாம். துல்லியமா சொல்ல முடியாது. இதுதான் நிலைமை. அப்போ இதே ஃபார்முலா தான் அப்படியே வந்து அங்கேயும் பொருந்தும். தேசிய அளவிலும். 300 தொகுதிக்கு மேல பிஜேபி. இப்போ நாளைக்கு வந்து இவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ்லாம் ஏற்பட்டு, மம்தா பானர்ஜி விட்டு குடுத்து, அரவிந்த் கெஜ்ரிவால் விட்டு குடுத்து, 400 தொகுதியில பிஜேபிக்கு எதிரா ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டாங்கன்னு வைங்க. பிஜேபி தோத்து போயிரும்.
அதனாலதான் அவங்க வந்து சின்ன சின்ன ஓட்டு வங்கி எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. எதுக்கு வந்து பாரத ரத்னா வந்து கொடுக்குறாங்க, வாரி வாரிலாம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? இப்ப ஜாட் வங்கி ஓட்டு வங்கியை குறி வைக்கிறார்கள். குறி வைக்கும் போது வந்து சௌத்ரி சரண் சிங்குக்கு பாரத ரத்னா, அவரோட பேரன் வந்து ஒரு கட்சியில் ஜெயந்த் இருக்காரு. அந்த கட்சிக்கு வந்து ஜாட் ஓட்டு வங்கி இருக்கு, ஜெயந்த். சோ அவர் வந்து ஆர்எல்டி வந்து இந்தியா கூட்டணியில இருந்து உருவி இங்க வந்துருவாரு. இன்னைக்கோ நாளைக்கோ வந்துருவாரு. அப்போ சின்ன சின்ன ஓட்டு வங்கிகளையும் பாரதிய ஜனதா குறி வைப்பது ஒரு வகையில் பதற்றத்தை காட்டுகிறது. என்னன்னா, சரி நமக்கு ஏதாவது அதுல வந்து சிக்கல் வந்துரும். 3 டைம் வரணும் நம்ம. வாஜ்பாய் காலத்துல இதுல கோட்ட விட்டாங்க. 2004 கேம்பெயின்ல இந்தியா ஷைனிங் கேம்பெயின் பிரமோத் மகாஜன் நடத்துறாரு. இப்ப எப்படி மோடி கேரண்டி கேம்பெயின் நடக்குதோ இதே மாதிரிதாங்க. டெய்லி விளம்பரம் வரும். இந்தியா ஒளிர்கிறது. வாஜ்பாய் ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சி. அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. கார்கில் போர் கதாநாயகன். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, சின்ன சின்ன ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்க தவறுனாங்க. தவறும் போது அவங்க தனிப்பெரும் கட்சியா வந்தாங்க. ஆனால் வந்து ஆன்டி பிஜேபி அணியில யுபிஏ 1 போஸ்ட் போல் அலையன்ஸா மாறி வந்துருச்சு. இப்பவும் ஒரு ஆன்டி பிஜேபி அணி வரும். அப்போ போஸ்ட் போல் அலையன்ஸ்ல சேருவதற்கு வாய்ப்புள்ள கட்சிகள் எதெல்லாம்னு இப்பவே நமக்கு தெரியும். மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி பார்ட்டி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள் மாதிரியான கட்சிகள். இவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் மாநிலங்கள்ல காங்கிரஸே எதிர்த்து வெற்றி பெற்றாலும் கடைசியில ஆன்டி பிஜேபி தானே போய் முடிவாங்க. கேரளால கம்யூனிஸ்ட் கட்சியே எல்லாம் வெற்றி பெறுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு வாதத்துக்காக. ஆனா அவங்க வந்து பிஜேபி ஆதரவு அணிக்கு போக முடியாதுல்ல, என்டிஏக்கு போக முடியாதுல்ல நாளைக்கு. அப்போ போஸ்ட் போல் அலையன்ஸ் இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குது. இது பிஜேபிக்கு ரொம்ப நல்லா தெரியும். காரணம் ஏற்கனவே அவங்க அனுபவப்பட்டவங்க. எனவே சின்ன சின்ன ஓட்டு வங்கி நிஷாத் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்குங்க. அது வந்து போட்மேன் கம்யூனிட்டி, படகோட்டிகள். படகோட்டிகளின் தலைவன் வந்து குகன். குகன் வந்து கங்கை ஆற்றை கடப்பதற்கு ராமருக்கு உதவி செய்தார். எனவே ராமரும் குகனும் கட்டி இருப்பது போல வந்து ஒரு பெரிய சிலை. நிஷாத் பார்ட்டியை உள்ள கொண்டு வராங்க. மொத்த ஓட்டு வங்கி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பம். ஆனால் அதுதான் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா ஒரு 2% 1% கூட விடக்கூடாது. மக்களவை தேர்தல அது வந்து ஒரு சீட்டையே மாத்தி விட்டுரும். மொத்தத்துல 3% டிஃபரன்ஸ்ல தான் வெற்றி தோல்வி வருது. இப்போ 3% டிஃபரன்ஸ நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 40,000 50,000 ஓட்டு வந்துரும் மக்களவை தொகுதி. அது பெரிய ஓட்டா தெரியும். சட்டமன்ற தொகுதியில அது குறைஞ்ச ஓட்டா தெரியும். அப்போ எல்லா கட்சியும் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கிறது. இது வந்து பிஜேபியோட ரொம்ப கிளவரான மூவ். காங்கிரஸ் கட்சி அது தத்தி. இந்த மாதிரி மூவ் எல்லாம் எடுக்கவே எடுக்காது. எல்லாரும் ஜனங்களாம் நம்ம ஓட்டு போடுவாங்க, அதனால இப்ப ஓட்டு கூட்டணி போடுவாங்க. உடைஞ்சிட்டே இருக்கா சார்? ஒரு பாரத ரத்னா அவார்டு வராம அவங்க கூட்டணி உடையுது. அவங்க எப்பவுமே அப்படித்தான் இருக்காங்க. ரத்தனத்தின் மறுபெயர் எது தெரியுமா? அகில இந்திய காங்கிரஸ். அப்ப ஜனங்களா பார்த்து ஓட்டு போடணும். போன தடவை மகாராஷ்டிரா தேர்தல்ல பிரச்சாரத்துக்கே போல. கிட்டத்தட்ட 30, 40 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சு வச்சிருந்தது காங்கிரஸ் கட்சி. எதுவுமே செய்யல. சட்டமன்ற தேர்தல். ஆனா ஜெயிச்சு வச்சிருந்தாங்க. அதுலதான் அந்த எம்பிஏ அலையன்ஸ் வந்து அது கொஞ்ச நாள் வந்து உத்தவ் தாக்கரே சிஎம் இருந்த அலையன்ஸ் அப்படி வந்ததுதான். இந்த காங்கிரஸ் கட்சியோட மெத்தன போக்கு எப்போதுமே இந்த இதுல போய் முடியும். அப்பனா பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுவது அப்படிங்கிற ஒரு மகத்தான மனநிலைக்கு இந்திய வாக்காளர்கள் போயிருக்கணும். இல்ல பிஜேபிக்கு எதிரா ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஏ ஆர் பி. அப்ப பிக்கு ஓட்டு இல்ல ஏக்கு ஓட்டு. இப்படியான சாய்ஸ் வந்தா கொஞ்சம் நிலைமை மாறும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு? கடும் போட்டி யார் யாருக்குள்ள இருக்கா? திமுக, பாஜகன்ற களம் மாறுறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு என்னமோ பிஜேபி திமுகங்கிற களம் மாறினதாக நான் நினைக்கலைங்க. திமுக அண்ணா திமுக தான் களம் இருக்கு. அண்ணா திமுக பலவீனமா இருக்குன்னு வேணா சொல்லலாம். அந்த பாரம்பரிய ஓட்டு வங்கிகள் வந்து சரிஞ்சிருக்கு. இப்போ ராமர் கோயில் திறப்பு விழா. ராமர் கோயில் திறப்பு விழால அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கி, அது உதாரணமா தெலுங்கு மொழி பேசுபவர்கள், நாயுடுஸ், நாயக்கர்கள், அப்புறம் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப ஊறி போனவங்க. இவங்க வந்து ஸ்லோவா வந்து பிஜேபிக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. அது கண்கூட தெரியுது. அந்த காலத்துல நாங்க ஜெயா டிவில பணியாற்றும் போது, அங்க காலையில 6 மணிக்கு வந்து அந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட பாடல்கள், கோவில்கள காட்டுவாங்க. ஒரு நண்பர் ஒரு பேர் மறந்துட்டேன். அவரு ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். நெறைய நான் வைஷ்ணவ ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட ஈவினிங் நைட்டு பேசும்போது, அந்த வீட்ல இருக்க லேடீஸ் வந்து, நான் காலையிலேயே ஜெயா டிவிய நைட்டே வந்து எழுந்திரிச்ச உடனே அது தெரியிற மாரி, பெருமாள் முகம் தெரியிற மாரி, நான் வந்து ரிமோட்ல செட் பண்ணி வச்சுட்டு தாங்க படுப்பேன். அப்படியே சொல்லுவாங்க. நான் சொல்றதெல்லாம் 2000, 2001 காலகட்டம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சம்பிரதாயத்தின் பேர்ல பெரிய நம்பிக்கை. இவங்க சாஃப்ட் இந்துத்துவா. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க. இப்ப இவங்க வந்து பிஜேபிக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. இதுதான் இதுல இருக்கிற உண்மையான மைக்ரேஷன் இதுதான். ஆனா எந்த சதவீதம் அது இன்னும் நமக்கு தெரியல.
இல்ல அது இந்த 20 தேர்தல் முடிவு சதவீதம் டைம்ஸ் 20% மென்ஷன் பண்ணிருக்கலாம் சார். அதுக்கான டைம்ஸ்ல வந்து 15% மென்ஷன் பண்ணிருக்காங்க. 20% இல்ல, 10%க்கு இல்ல மேல 16 தான் இருக்குங்கிறது தான் அதிமுக என்னோட க்கு. கருத்து. 16 வந்து அதிமுக மென்ஷன் பண்றாங்க. என்டிஏ கூட்டணின்ற பேர்ல பிஜேபி தான் இல்ல சார் அதுல குழப்பம் அது வந்து இருக்குங்க. 20 என்டிஏ தான் அப்படின்றாங்க. கூட்டணியில யாரு இருக்காங்கன்னே தெரியாம அந்த சர்வே எடுக்கிறாங்க. பிஎம்கே என்டிஏ கூட்டணியில இருக்கா? இல்ல ஆனா என்டிஏ எடுத்துட்டு 20% அது டைம்ஸ் என்டிஏனா யாரு? அப்ப பிஜேபி மட்டும் தான் சிங்குலருக்கே அந்த அவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி அது எப்படிங்க வரும்? அவங்க சரி, அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டைம்ஸ் அப்ப பிஜேபி மட்டும் தான். பிஜேபி தனித்து 20க்கு இங்க வாய்ப்பு இருக்கா? டைம்ஸ் நவ்வும் சரி, இந்தியா டுடேயும் சரி, எங்க காலத்து சர்வே சிஸ்டம் கிடையாது. நாங்க வந்து பத்திரிகைகளே நேரடியா போய் சர்வே எடுத்துட்டு இருக்கோம். இவங்க ஒரு ஏஜென்சிக்கு அதை தராங்க. அதாவது கன்சூமர் ப்ராடக்ட் ஏஜென்சி. அவன் வந்து டைரக்டான அந்த ஃபீல்டு டச் அவங்களுக்கு கிடையாது. இப்ப அவங்க கன்சூமர் ப்ராடக்ட்டுக்கு எப்படி எடுக்கிறாங்களோ அப்படி எடுக்கிறாங்க. இந்தியா முழுவதும் சோப்பு, ஒரு சீப்பு அது ஒரே மாதிரி தான் இருக்கும் ட்ரெண்ட். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே கோயம்புத்தூர்காரன் வேற மாதிரி நினைப்பான், திருநெல்வேலிக்காரன் வேற மாதிரி நினைப்பான். தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசமும் மைல்ஸ் அப்பார்ட். யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைப்பாங்க. இங்க சனாதன எதிர்ப்புமாங்க, அங்க சனாதன ஆதரவுமாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா ஆல் இந்தியா லெவல்ல வந்து ட்ரெண்ட் எப்படி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க? எப்படி சாத்தியம்? இந்த இடத்துல இந்த சர்வேக்கள் வந்து சரியா வரது இல்லைங்கிறது தான் என் கருத்து. எப்ப இது சரியா வரும் தெரியுமா? கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி தேர்தல் தேதி அறிவிப்பு அதை ஒட்டி வந்து அந்தந்த மாநில பத்திரிகைகள்ல சர்வே பண்ணுவாங்க. நான் ரெகுலரா அதை தான் எடுத்து படிப்பேன். அது வந்து சரியாகும். இந்த இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், அப்புறம் சி ஓட்டர் சர்வே எல்லாம் வந்து ஒரு தோராயமா சொல்றதா நம்ம கணக்குல எடுத்துக்கணும். திமுக தமிழ்நாட்டுல எத்தனை சீட்டுகளை கைப்பற்றும்னு கணிக்கிறீங்க சார்? எனக்கு இப்போதைக்கு எந்த கணிப்பும் கிடையாதுங்க. 30க்கு மேல வரலாம், வாய்ப்பு இருக்கு. 39 சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 39க்கு 39ங்கிறது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்துல 2009ல 27 தான் வந்துச்சு. திமுக ஆட்சியில இருந்துச்சு. 27 தான் வந்தாங்க. இப்படி பல உதாரணங்கள் இருக்கு. பட் இன்னும் நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுக கூட்டணி வலுவாக அமைந்தால் அதிமுக, நான் ஒரு கனவு கூட்டணி சொல்றேன். அதிமுக, பாமக, கமலஹாசன் கட்சி, சீமான் கட்சி, அப்புறம் வந்து தேமுதிக, கிருஷ்ணாமி இப்போ வந்து எங்களை துரோகம் செய்து விட்டார்கள். தேவேந்திர உள்ள வேளாளருக்கு பிஜேபி துரோகம் செய்து விட்டதுன்னு நேத்து அறிக்கை விடுறாரு. கிருஷ்ணாமியும் அதுல சேர்றான்னு வைங்க. தென்காசி அப்போ அந்த கொடுத்தா அணி போயிடுவாரு. கொடுத்தா போயிடுவாரு. அப்ப அந்த அணியோட வலிமை இன்னைய தேதிக்கு என்ன வலிமை? வெறும் அதிமுக மட்டும் தான் இருக்கு. கூட எஸ்டிபிஐ சின்ன கட்சி எஸ்டிபிஐ இருக்கு. புரட்சி பாரதமும் இருக்காங்க. ஆமா, அவங்களோட ஓட்டு வங்கிங்கிறது ஒரு ஒரு தொகுதியில, ஒரு பாராளுமன்ற தொகுதியில, ஒரு சொந்த பகுதியில தான் இருக்க முடியும். அப்போ கூட்டணிங்கிறது முடிவாகாத வரைக்கும் இந்த சர்வேக்களால பயனே கிடையாது. அதிமுக கூட்டணி ரொம்ப பலமான கூட்டணி, ஒரு கனவு கூட்டணி, வானவில் கூட்டணி உருவாயிடுச்சு அப்படின்னா அது பெரிய சவாலா இருக்கும். திமுகவே சவாலா இருக்கும். சார் இறுதியாக ஒரு கேள்வி. அஹ், தேர்தல் களத்தில் எந்த கட்சிகளுக்கு அதிகமான காம்படிஷன் டஃப் காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் நம்பர் ஒண்ணுங்க. அதாவது இன்னைய தேதிக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், ஆட்சி கட்டிலில் இருக்கிறார்கள். கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சரியான ஓட்டு வங்கி இருக்கு. அது போக அந்த கூட்டணி டெஸ்டட் அண்ட் ட்ரைடு பல தேர்தல்களாக நடந்து வருது. கூட்டணி சக்சஸ் ஆகணும்னாலே அந்த கூட்டணி கட்சிகள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஒண்ணா கலந்துகிட்டு அந்த தொண்டர்களுக்கிடையே ஒருமித்த கருத்து வரணும். கடைசி நேர கூட்டணியில அது வரவே வராது. உதாரணமா திருமாவளவன் ஒரு கூட்டம் நடத்துறாருன்னா மு.க. ஸ்டாலின் போய் கலந்துக்கிறாரு. சோ 2 கட்சி தொண்டர்களும் அங்க கலந்து இருப்பாங்க. இப்படியான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வந்து நியர் நேச்சுரல்னு சொல்லலாம். இயற்கை கூட்டணிக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல போய் சேர்றாங்க. கொள்கை ரீதியான இயற்கை கூட்டணி இல்ல, தேர்தலுக்கு தேவையான இயற்கை கூட்டணி. மற்றபடி நீங்க கடைசி நேரத்துல எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா போட்டு ஒரு கூட்டணி அமைக்கும் போது அது ஒரு கதம்ப கூட்டணி தான். வானவில் கூட்டணின்னு நம்ம சொல்றோம், ரெயின்போ அலையன்ஸ்னு. கதம்ப கூட்டணி தான். அந்த கூட்டணி பிரம்மாண்ட பலமா இருந்துச்சு அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வரும். இன்றைய தேதிக்கு அந்த வாய்ப்பு என்பது திமுக கூட்டணிக்கு தான் இருக்கிறது. அதிமுக கூட்டணி எப்படி உருப்படுகிறதுன்னு பார்த்து தான் நம்ம இதை பேசணும். சரிங்க சார். நடப்பு அரசு பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.